இஷ்யூஸும் இல்ல. அட் த சேம் டைம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹெவியா இருக்கு. எங்களுக்கு வந்து நம்பர் குடுங்கன்னு எல்லாருமே வந்து கேட்டிருக்காங்க. ஸ்பாட்ல வந்து கபோர்ட் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து மினி ஃப்ரிட்ஜ் மாரி இருக்குன்னு நெறைய பேர் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. We are completely satisfied actually, and we will be referring our friends also in our upcoming days. கிச்சன் பொறுத்த வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ல இது பெஸ்ட் மெட்டீரியல். ஸோ கார்னர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் நீங்க. ஸோ எஸ்எஸ் இன்ச்சஸ் அதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் ஸ்பேஸ்ல இந்த மாதிரி டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா A1 இன்டர்ஸ் பண்றோம். கீழே பாக்ஸ் செட்டப் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்பேஸ் நம்ம எவ்வளோ அழகாக யூஸ் பண்றோம் பாருங்க. 15 இயர்ஸ் வாரண்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு உட்டன் டெக்ஸ்டர்ல வர மாதிரி இருக்கும். உட்ல வாட்டர் வாஷ் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த ஃபினிஷிங் அப்படியே வர மாதிரி இருக்கும். நம்ம இங்க செல்ஃப் இருக்கிறதுனால இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் வச்சு கொடுத்துருக்கோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் அவினாஷிலேருந்து 1 கிலோமீட்டருங்க ஆட்டையம்பாளையம் சொல்கிற பிளேஸ் தான் ஒர்க் முடிச்சிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் அண்ட் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் க்ளோசிங் இது மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ சின்ன ஒர்க் வந்தாலும் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ காட்டுறதுக்காக இந்த வீடியோ நாங்கள் போட போகிறோம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபீட்பேக்கோட இருக்குது. ஸோ கஸ்டமர் நம்ம ஒர்க் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா A1 இன்டீரியர்ஸ் ஓவரால் தமிழ்நாடு எல்லாமே கவர் பண்ணாலுமே எல்லாமே ஃபீட்பேக்கோட மேக்ஸிமம் போட்டுட்ருக்கோம். ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் வெரி மஸ்ட் எங்களுக்கு. ஸோ அது உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக போட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ ஹோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்போ மாடுலர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவோட ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்டீரியர்ஸ் டிசைன் போறப்போ ஸோ யூடியூப்ல வந்து நிறைய சர்ச் பண்ணப்போ ஸோ A1 இன்டீரியர்ஸ் அண்ட் ஆஃப்டர் கோயம்புத்தூர்ல இருக்கிறப்போ ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் கலர் ஆப்ஷன்ஸ் நாங்கள் கேட்டோம். ஏன்னா எங்கேயுமே கலர் ஆப்ஷன்ஸ் போனப்போ கிரே ஒயிட், நம்ம வீடு ஃபுல்லாவே கிரே ஒயிட் காம்பினேஷன் தான். ஸோ அதுல போனப்போ கிரே பேஸ்ல வந்து எங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ், அதே மாதிரி மெட்டீரியல் வைஸ்ல வந்து கிரே காம்பினேஷன்ல மெட்டீரியல்ஸ் எங்கேயுமே வந்து எங்களுக்கு செட் ஆகல. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ஹெவி மெட்டீரியலா யூபிவிசி இருக்கு, அவைலபிள் இருக்கு. அட் த சேம் டைம் ரூம்க்கு லாஃப்ட் எல்லாமே வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிஃபரென்ஷியேட் பர்பஸ்ல எல்லாமே டிஃப்ரெண்டா வேணும் அப்படின்னு கேட்டப்போ நம்மளுக்கு எல்லா கலர் ஆப்ஷன்ஸும் கொடுத்தாங்க. ஸோ ஒர்க் பண்றப்போ ஒரு 3 டேஸ்லயே வந்து ஃபுல் டேஸ் ஃபுல் இதுவுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, எந்த ஒரு ஹேர்டல்ஸும் இல்லாம. ஸோ ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஆஃப்டர் ஆல் இது ஹவுஸ் வார்மிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க, இப்போதான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிவ்யூ வந்தவங்க எல்லாருமே வந்து பெர்ஃபெக்டா இருக்கு, எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. அட் த சேம் டைம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹெவியா இருக்கு, எங்களுக்கு வந்து நம்பர் கொடுங்கன்னு எல்லாருமே வந்து கேட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் இங்க லாஃப்ட் படிக்கட்டு கீழே ஸ்டேர் கேஸ் கீழே க்ளோஸ் பண்ணது, யூட்டிலைஸ் பண்ணது உட் எல்லாமே வந்து சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்ல வந்து கபோர்ட் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து மினி ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. ஸோ we are completely satisfied actually, and we will be referring our friends also in our upcoming days actually. And some கொஞ்சம் திங்ஸ் இருக்கு, எப்படி சொல்றது, ஸோ கபோர்ட் திங்ஸ் எல்லாம் இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு. இன் ஃபியூச்சர் we will be calling சார். ஸோ அங்கே உள்ள போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரோனே பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து ஜஸ்ட் ஸ்டேர் கேஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அது காட்டுறேன். அதுக்கு முன்னாடி கிச்சன் மெயினாக உங்களுக்கு காட்டுறது தான் ஃபஸ்ட் எடுத்து வந்து கிச்சன் போகலாம். ஸோ இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண கலர்ஸ் தான் கிரே அண்ட் ஒயிட் காம்பினேஷன். ஸோ இது யூனிக்கான காம்பினேஷன் சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவராக எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு கிச்சன் பொறுத்த வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலில் இது பெஸ்ட் மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு தண்ணியால் இந்த பிரச்சனை எதுவுமே வராது. ஸோ கிச்சனுக்கு மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது வுட்ல நீங்கள் யூஸ் பண்ணுறது கூட இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் ஃபியூச்சரில் வராது. ஸோ தண்ணி எவ்வளோ பட்டதுமே சரிங்க, உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் அப்படி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே பாட்டம் க்ளோசிங் பார்க்குறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் மிஷின் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வென்டிலேட்டர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வென்டிலேட்டர் வைக்கும்போது உள்ள இந்த பேட்ஸ்மென் எதுவுமே உங்களுக்கு அப்சர்வ் ஆகாது. ஸோ எல்லாமே க்ளீனாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் உள்ள வைப்பாங்க. ஸோ அது வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோல்ஸ் பண்ண சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் டோர் தான். ஜஸ்ட் நம்ம நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோல்டிங்கில் வர மாதிரி இருக்கும். ஸோ மேலே லாஃப்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளைன் கிரேல போகிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பாக்ஸ் யூனிட். ஸோ இந்த பாக்ஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்குடு கிளாஸில் வந்துடும் டோர் எல்லாமே. ஸோ நீங்கள் பாக்ஸோட கார்னர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் நீங்கள். ஸோ எஸ்எஸ் இன்ச்சஸ் அதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் கிளாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி எல் கிளாம் பாக்ஸ் இருக்கும்போது பாக்ஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வராது ஃபியூச்சரில். அண்ட் ட்ராலி செட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எஸ்எஸ்ல வந்துடும், உங்களுக்கு எல்லாமே ஹை குவாலிட்டி தான். அண்ட் இன்னொரு யூனிட் உங்களுக்கு காட்டணும். ஸோ கிச்சன் பொறுத்தவரைக்கும் ஆக்சுவலாக அந்த பேண்ட்ரிக் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கஸ்டமர் ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ கஸ்டமர் ஆக்சுவலாக இங்கே வீடு ஓப்பனிங் வந்தப்போ எல்லாமே கேட்குறாங்களாமா. ஸோ இது நல்லா இருக்கு இது டிசைன்ஸ்னு.
ஸோ பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக இங்கே பிளைன் ஸ்பேஸ் தான். ஸோ இந்த மாதிரி பிளைன் ஸ்பேஸில் இந்த மாதிரி டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா A1 இன்டீரியர் பண்ணுறோம். ஸோ டோர் வந்து உங்களுக்கு கிரே கலரில் வர மாதிரி இருக்கும். பாக்ஸோட அதாவது ஃபேமிலியோட பாக்ஸோட அவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் வர மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கார்னர் பார்க்கலாம், இங்கே ஒரு வாஷ் மிஷின் கீழே பாக்ஸ் செட்டப் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான திங்ஸ் அதாவது இந்த டியூப்ஸ் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மறைஞ்சிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெனாயில் இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டோரேஜ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் யூனிட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஐடியா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த வீட்டில் பண்ண கிச்சன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படியே பார்க்கலாங்க. ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேர் கேஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டிவின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க உள்ள பை பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு அவங்க ஃபீல் பண்ணாங்க இன்னும் நம்ம இதில் பண்ணிக்கலான்னு. அன்றைக்கி வந்து ஸ்டேர் கேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம இதில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்ன ஒரு யூனிக்னா, ஸோ இந்த ஸ்பேஸ் நம்ம எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணுறோம் பாருங்க. ஸோ பிக் சைஸில் டோர் வந்துட்டு உள்ள ஒரு ஆள் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐடியாவில் தான் இது நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் மிக்சிங்கில் வர மாதிரி இருக்கும். ஒரு டோர் ஒயிட் ஒரு டோர் கிரேல வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டேர் கேஸ் இப்படி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம்ல வந்து உங்களுக்கு லாக் அண்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி அண்ட் மார்பிள் சொல்லுவாங்க. ஸோ எலைட் யூபிவிசிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி அண்ட் மார்பிள் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து யூபிவிசிலே எலைட் மெட்டீரியல் சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு லைஃப் அதிகமாக இருக்கும். 15 இயர்ஸ் வாரண்டியோட ரெண்டு மெட்டீரியலுக்கும் 15 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. ஸோ இதுக்கும் 15 இயர்ஸ் வாரண்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு உட்டன் டெக்ஸ்டர்ல வர மாதிரி இருக்கும். உட்ல வாட்டர் வாஷ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபினிஷிங் அப்படியே வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ இது டோர் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு உட்டன் இதில் வர மாதிரி இருக்கும். நம்ம இங்கே செல்ஃப் இருக்கிறதுனால இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்டர் எல்லாமே வந்து இந்த எலைட் மெட்டீரியல் வரும். ஸோ உங்களுக்கு அக்ரலிக் ஃபினிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். பிளைன் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை அந்த மாதிரி உட்டன் ஃபீல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எலைட் மெட்டீரியல் பண்ணலாம். ஸோ இது பாக்ஸ் செட்டப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செட்டப்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு மூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் கார்னர் எல்லாமே எல்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். இது ஷூ ரேக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை செல்ஃப் புக்ஸ் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஐடியாவில் இதை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை இந்த வீட்டில் பண்ணது மேல் ரூம்லேயும் சேம் லைக் இதே மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அது நீடு இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால இது காட்டல. சேம் இதே கலர் காம்பினேஷனில் மேல் ரூம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஓவரால் பார்த்துருப்பீங்க. இது ஒரு சின்ன ஒர்க் தான். பட் என்னன்னா கஸ்டமர்ஸ் நம்ம ஓவரால் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நம்மகிட்ட பண்ணணும் ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால நம்ம இந்த ஒர்க் பீரியட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ஒயிட் கலரில் அக்ரிலிக் ஃபினிஷ் வர மாதிரி இருக்கும். ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் டெக்ஸ்டரில் உட்டன் ஃபீல் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்சிங் காம்பினேஷனில் பண்ணணும், அழகாக பண்ணணும், யூனிக்காக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணதே ஒன்றே இருந்தாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வந்து மறக்காம கால் பண்ணுங்க. ஸோ A1 இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு அண்ட் கேரளா, பெங்களூர், இப்போ மும்பையிலே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஸோ சென்னை மெயினாக சென்னை அண்ட் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஏரியாலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஒவ்வொரு மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஏரியா மேனேஜர்ஸ் உங்களுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து கொட்டேஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் எல்லாமே டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பண்ண உடனே இருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு மட்டும் மறக்காம கால் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாராவது வீடு கட்டி பட்ஜெட்டில் பண்ணணும், நீட்டாக பண்ணணும், அழகாக பண்ணணும் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்டீரியர் பண்ண வெயிட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ்.